விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. தவறான விளம்பரங்களை வெளியிட்ட வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ் மீண்டும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன வெங்கடேசன்? வணக்கம். தவறான விளம்பரங்களை வெளியிட்டதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஏற்கனவே பதஞ்சலி நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ், நிர்வாக இயக்குனர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஹீமா கோலி, ஹமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றும் பாபா ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ண ஆச்சாரியா இன்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார்கள். இருப்பினும் அவர்கள் செய்த நடவடிக்கை எல்லாம் சரியா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே என்ற சரமாரி கேள்வி இன்றும் நீதிபதிகள் எழுப்பி மேலும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அப்போது மீண்டும் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவார்களா? ஏற்கனவே அவர்கள் கோரிய நிபந்தனையற்ற மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பேரில் தான் இன்று இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் 23ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.